அம்மனை வணங்கி கடலுக்கு அலை அழகு, காட்சிக்கு மலை அழகு, மயிலுக்கு இறை அழகு, மலருக்கு இதழ் அழகு, ஒரு பட்டிமன்றம் என்றால் நடுவர் அழகு. இப்படி அழகுக்கு அழகு சேர்த்து அமர்ந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, நான் அழகு. உண்மையிலே நீங்க தான் அழகு. என் மனைவி நம்பர் தாங்க, போன் சொல்லுங்க. நீங்கள் உங்களுடைய உடல் அழகை சொல்லுகிறீர்கள், நாங்கள் அதை சொல்லவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் யாருடைய குரலிலும் அப்படியே அத்தனை பாடல்களையும் சுதியோடும் தாளத்தோடும் இனிமையாக பாடுகின்ற வல்லமை பெற்ற ஒரே நடுவர் நீங்கள் என்கின்ற போராமையில் பேசுவோமா? சரி அண்ணா. இன்றைய சமூகத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, நாட்டிலும் சரி, பெரியோர்களின் விவேகத்தால் தான் இந்த நாடும் வீடும் வளர்ந்து இருக்கின்றது என்கின்ற உண்மையான அணிக்கு உண்மையாக பேச வருகை தந்திருக்கின்ற எனது அணியின் போர்ப்படை தளபதிகளை தளபதி. ஆமா, எங்க இருக்கு? பாப்பநாட்டில் மாட்டிக்கிடுச்சு. சரி சரி. எதிரிகளை அண்ட பொழுது, ஆகாச பொழுது, சொந்த பொழுது, தொகு பொழுது, விட்ட பொழுது, விடாத பொழுது, தொட்ட பொழுது, தொடாத பொழுது, பாட்ட பொழுது, பார்க்காத பொழுது, கேட்ட பொழுது, கேட்காத பொழுது, சொன்ன பொழுது, சொல்லாத பொழுது, வந்த பொழுது, வராத பொழுது, போன பொழுது, போகாத பொழுது, குளிருக்கு ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அது இப்படி இல்லை. இப்படி ஒட்டுமொத்த பொழுது கொண்டாந்து மூட்டையாக கட்டி அவர்கள் வெளியிருந்திருக்கின்ற 3 பொழுது மூட்டைகளை சுத்தம் நம்ம வீட்டுக்கு எப்போ வர போறாங்க. பக்கத்துல உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டா புழு, அதுக்கு அங்கிட்டு நடுவே உட்கார்ந்து ஒரு குண்டு புழு, அந்த பக்கம் இருக்குது அது நாடா புழு. பார்க்கும்போது தெரியுது. இப்படி கொண்டாந்து வச்சுக்கிட்டீங்கன்னா இளைஞர்களுடைய வேகமா, இளைஞர் வேகம் 160 கிலோமீட்டர்ல போகும். நாங்கெல்லாம் 30 மேல போக மாட்டோம். ஆமா, பாத்துக்க தம்பி. ஆமா, கல்யாண தண்ணி போயிட்டோம்னா குழந்தை வர தான் போவீங்க. அற்புதமாக இசையமைக்க இருக்கின்ற கும்பகோணத்தை சேர்ந்த டைட்டஸ் குழுவினருக்கும் மிக அருமையாக ஒளிவுரை வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க சொல்ற மாதிரி இந்த வெள்ளத்தில் காத்தலையும் தண்ணிலையும் அருமையாக ஒளிவுரை வைத்துக் கொண்டிருக்கிற மதி ஆடியோ நிறுவனத்தாரை வணங்கி இந்த நிகழ்ச்சியை ஜீவோடு திரைப்படம் நடத்தி கொண்டிருக்கிற விழா கமிட்டியாளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பக்தவர்களே, ரசிக பெருமக்களே, மாணவ செல்வங்களே, கண்ணி எமிக்க காவல்துறை நண்பர்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி என்னுடைய வாதத்தை துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு பெரியவர்கள் என்பவர்கள் அனுபவப்பட்டவர்கள். ஆமா, சாதாரணமா புதுசா கல்யாணம் பண்ணுறது வாழ்க்கையை பற்றியே தெரியாது, பெரியவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கும் அந்த பெரியவர்கள் ஒரு கிழவி கிழவியா இருந்தா கூட அந்த கிழவனுக்கு சோத்தை போட்டு வச்சுட்டு அந்த கிழவி என்ன பண்ண தெரியுமா, அப்படியே புருஷ மூஞ்ச பாக்க. ஏன்னா அந்த கிழவன் வயக்காட்டுல ஏதாவது கொஞ்சம் வேர்த்து போய் வந்து உட்காந்துருப்பான் சோதிங்க. அப்ப கூட அந்த கிழவி பார்த்துட்டு அந்த கிழவனை நம்ம புருஷனுக்கு அப்படியே வேர்த்து வருதுன்னு நான் கட்டி இருக்கிற அழுக்கு சேலை எடுத்து அந்த கிழவன் மூஞ்ச தொடச்சு விட்டு அதுக்கப்புறம் குழம்பு ஊத்தும். இப்போ புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்து இளைஞர்கள் இளைஞர்கள் இது என்னைக்காட்டி தான் புருஷனுக்கு பச்சை தண்ணி கொடுக்க வேணாம், நீரா தண்ணி கொடுக்க வேணாம், குழம்பு ஊத்த வேணாம், சோறு போட வேணாம். இப்போ புதுசா இந்த காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு வர்ற பிள்ளைய எந்த பிள்ளையாச்சு தான் புருஷன் மூஞ்ச முந்தான சேலை எடுத்து துடைக்கிறா? ஏன் துடைக்கிறது இல்லையா? துடைக்கவே துடைக்காது. ஏன் துடைக்காதுங்க? ஏன் துடைக்காது? அதனால நினைக்காது, துடைக்க ஏன் முடியாதுங்கிறேன். அந்த நைட்டில தான் கழிப்பறையெல்லாம் போட்டு தள்ளி இங்க இருந்து கேட்கிறது. அதெல்லாம் புள்ள ஆகி போயிட்டு கழுவி விட்டு இங்க போட்டு பண்ணிடுது. அதெல்லாம் கெட்டியா மூட்டுல சீந்தி அப்படியே கட்டியா கொண்டு அடி நைட்டி கட்டுறேன். மூணு மாசம் கோமா செய்தியில கிடப்பானா இல்லையா? ஆமா, ஐசியூல தான் கிடப்பான். ஒரு தன்னுடைய கணவரை கூட பராமரிக்கிற பக்குவம் வயசான காலத்துல தான் வரும். அதுக்கு என்ன காரணம்னா இன்னைக்கு அந்த காலத்துல பெரியவங்கன்னா அவங்கதான் தன்னுடைய குழந்தைகள், பேர பிள்ளைங்க இந்த நாட்டை பத்தி வீட்டை பத்தி பொறுமையா சிந்திச்சு அந்த விவேகத்தை பயன்படுத்தி பெரியவங்க மனைவியை கொஞ்சம் போதும் அவ்வளவு அழகா இருக்குங்க. சேலை கட்டிய கருப்பு பல்லக்கு சிரிக்கும் சிரிப்பு அழகு திருத்தமான முகத்தை பார்த்து ஈர்க்கின்றது. கோலம் போட்ட இறை மீது கூட குறை பழகு கொஞ்சம் கிழகு நெஞ்சு பதிய குளிர வேண்டுகிறது, குளிர வேண்டுகிறது. எங்க வீட்டு ராய்க்கு போய் திரும்புது வயது ஏற
நீங்க இந்த மாதிரி பசங்களை வச்சுங்களேன், அவங்க பாட்டு அவங்களுக்கு எப்படி பிடிக்கும் தெரியும் அவங்கள்ட்ட. அது மாட்டோம் ஐசால தெரியுமா அப்படின்னா அவங்களுக்கே சந்தோஷமா இருக்கும். இது கூட பரவாயில்ல, அன்னைக்கு பெரியவர் ஐயாவோட ஒரு 10 வயசு கூட இருக்கும். அவர் பஸ்ல கையத்தான் பிடிக்கிறாரு. ஓட்டுநவர் 22 வயசு பையன், அப்பதான் ட்ரைனிங் எடுத்துட்டு பஸ்ல உட்கார்ந்துருக்காரு. அந்த ஆளு எப்படி பாட்டு பிடிக்கும், இவர் கையை முழுசா ஏறல, அப்படி கையை வைக்கிறாரு. வச்ச உடனே மைசூர்காரனே வந்து பாருங்க டிரைவர் பாட்டு போட்டாரு. ஆமா, அது காடி சட்டை போட்ட மச்சாங்க, அதெல்லாம் மெதுவா தான் ஓடும். அது போட்ட என்ன பாட்டுன்னு தெரியல. பெரியவர் என்ன மாதிரி வந்து வலிக்கு விட்டு கீழே விழுந்து தாவை அடிபட்டு 30,000 ரூபாய் செலவு. டிரைவருக்கு வரைக்கும் பஞ்சாயத்து 15,000 ரூபாய் தருகிறார் டிரைவர். அது இப்படி நீங்க பாண்டிய பக்குவமா வயசானவங்க பாடுற பாட்டை நீங்க பாடுனீங்க. அதுக்கு கூட புது படத்துல கூட புதுசாண்ட ஒரு கல்யாண காட்சிக்கு போகையில பாருங்க, வயசானவங்க பாருங்க, அந்த அம்மா 50 வயசுல இருக்கு, அழகா பட்டு சேலை கட்டிக்கிட்டு அவர் பட்டு வெட்டி கட்டிட்டு அப்படி போய் அந்த வீட்டு கல்யாணக்கார வீட்டுல இறங்கிலே கொண்டாந்து ஆராத்தி எடுத்து அப்படியே ஒட்டு வச்சு வரவேற்பாங்கல்ல. இப்ப புதுசா கல்யாணம் பண்ணிக்கும் போது சுடிதார போட்டுக்கிட்டு போகுது, அவன் பேண்ட போட்டுக்கிட்டு போறான் கல்யாணத்துக்கு. சின்ன போய் அப்படித்தான் போவான். அங்க எப்படி மரியாதையா இருக்கும். ஆனா அந்த வயசான காலத்துல பழகி கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு, மனைவி கணவன் புரிஞ்சுக்கிட்டு, அப்ப கூட அதனுடைய காதல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்க புது படத்துல கூட வயசானவங்களுக்கு பாட்டு போட்டிருக்காங்க. வாடியே தங்கத்தில் இன்னைக்கு உள்ள பயிர்ந்த அந்த பாட்டு பாடா கொண்டாடியை படுத்தினா எப்படி நம்ம பாடுவோம்.